கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனத்தையும் நாம் மகிமையை செலுத்தி இந்த வேலையிலே நாம் கர்த்தரை நாம் பாடுவோம். இந்த வேலையிலே இந்த ஆராதனையிலே நீங்கள் கூடி ஆராதிக்கும்படியாக ஒன்று கூடி இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை இந்த ஆராதனையின் மூலமாக ஆசீர்வதிக்க போகிறார். எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் உற்சாகத்தோடு உடைய தேவனை நோக்கி இம்மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே என்ற பாடலை நாம் உற்சாகமாக பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையை இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையை இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகள் உடனே.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தையின்படியாக ஜாதிகள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், எல்லாரும் அவரை போற்றுங்கள். ஏன்னா அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியதாக இருக்கிறது. அதனால் அற்புத இயேசுராஜனே உத்தம மணாளனே என்ற பாடலை பாடி அவர் செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. அதை நாம் எப்பொழுதுமே மறந்து போகவே கூடாது. அவரை எப்பொழுதும் பாடி நாம் புகழ வேண்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புத இயேசுராஜனே உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அதனால் இந்த வேளையிலே நீரே என் தேவன், நான் உண்மையே துதிப்பேன்.
நான் உம்மை உயர்த்துவேன் என்று சொல்லி, ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கும் மட்டும் உம்மையே துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனாகி உம்மையே கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி அவரை அண்டி வந்த எல்லோரையும் தேவன் அற்புதராக இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேலையில் கூட அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேளையிலே தேவனை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பிரகாசிக்க பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய உற்சாக பலிகளை அங்கீகரிங்க என்று சொல்லி
நாம் இந்த வேளையிலே தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் இருந்த இடத்திலே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இன்றைய தினம் வரை என்னை காத்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எவ்வளோ துன்பத்தின் நாட்களை கடந்து வரும்படியாக அந்த துன்ப நேரங்களிலெல்லாம் எங்களுக்கு ஆறுதலாய் இருந்து இம்மற்றும் எங்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே அரவணைத்த உம்முடைய மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி இந்த வேளையிலே நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் கூடவே இருங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் இல்லாமல் நாங்கள் வாழவே முடியாது ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் இந்த வேலையில் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்தவர்களாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுடைய சமூகத்தில் பயத்தோடு பக்தியோடு அவருக்கு புத்தி உள்ள ஆராதனை செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ
கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம். என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா சோத்திரம் சோத்திரம். நாங்கள் எல்லோரும் கூடி ஆராதிக்கும்படியாய் நீர் கொடுத்த மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே உடைய சமூகத்தில் எவ்வளோ ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் உடைய சமூகத்தில் காத்திருந்து ஆராதனை செய்ததான ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. சோத்திரம் சகல விதமான நன்மையினால் நிறைப்பீராக. ஆவியான தேவனே சோத்திரம் சோத்திரம். குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து தேவனே சோத்திரம் மகிழ்ச்சியினால் ஆண்டவரே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் உம்மை நோக்கி பார்த்து ஆராதித்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்களை இன்னும் ஆண்டவரே அப்பா ஆவியில் அனலாய் மாற்றி ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிந்து உணர்ந்து அதன்படி செயல்படுகிறவர்களாக வாழ்கின்ற நாட்களிலே உமக்காய் வாழ்கிற அந்த வைராக்கியத்தை தந்து தேவன் தாமே ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை பொழுதிலே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற நமக்கு தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். தேவ வார்த்தையாக இந்த நாளிலே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் தேவ செய்திக்கு ஆதாரமாக எடுக்கிறோம். நான் வாசிக்கிறேன். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆமேன். யாக்கோபு இங்கே தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறார். அவர் தன்னுடைய தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் பதான் அராமுக்கு புறப்பட்டு போகிற பொழுது போகிற வழியிலே ஆமேன் ஒரு இடத்திலே அவன் சூரியன் அஸ்தமித்ததினாலே தங்கினான். அந்த இரவிலே கர்த்தர் அவனோடு கூட பேசினதை தான் நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு சொப்பனம் அவனுக்கு கண்டான். என்ன? இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். ஆமென். அப்போ அதற்கு மேலாக கர்த்தர் நின்று யாக்கோபோடு பேசினது தான் நாம் பார்க்கிறோம். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. உன் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். உன் சந்ததி 4 எல்லைகளிலும் பெருகும் பரவும் என்று சொல்லி கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த யாக்கோபு இன்று அவனுடைய தாய் தகப்பன் இருக்கிற அந்த இடத்தை விட்டு அவன் புறப்பட்டு ஓட வேண்டியதாய் இருந்தது. அவன் பெர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணினான் என்று நாம் பார்க்கிறோம். காரணம், தன்னுடைய சகோதரனுக்கு அவன் பயந்ததினாலே அவன் அங்கிருந்து புறப்பட்டு ஓட வேண்டிய நிலைமை வந்தது. அவன் போகிற வழியிலே அவனுக்கு ஆதரவு ஒருவர் இல்லாத சூழ்நிலையிலே கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் தெளிவாக அவனோடு பேசுகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி போகிற இடங்களிலே உன் கூட நான் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். மேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ போகிற இடத்திலெல்லாம்
உன்னை காத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஒன்று, உன் கூடவே இருப்பேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, போகிற இடங்களெல்லாம் உன்னை பாதுகாத்து கொள்வேன் என்று வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். பாதுகாப்பு, கர்த்தர் நம் கூட இருக்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று தாய் தகப்பனை விட்டு அவன் புறப்பட்டு போகிறான். திரும்பவும் நான் உன் தாய் தகப்பனிடத்தில் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறார். எனவே இந்த 3 வாக்கு தத்தங்களை அவர் சொல்லி, நான் சொன்னதை உனக்கு செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்று சொல்லி, ஆமேன், அவனை தைரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிற ஆண்டவர். ஆமேன். அவர் சொன்னதை ஆமேன் மறக்கிறவர் அல்ல, அவர் சொல்லியும் மாற்றுகிறவர் அல்ல. சொன்னதை செய்கிற தேவன், சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்று வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர், நாம் ஆராதிக்கிற கர்த்தர், நம் கூட இருக்கிற நம்முடைய கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் கைவிட, ஆமேன் ஆமேன், ஆபிரகாம் தேவன் ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அவனோடு கூட கர்த்தர் இருந்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுடைய ஆமேன் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணினார். அவனை திரும்ப தன் தேசத்துக்கு வரும்பொழுது 2 பரிவாரங்களோடு கூட அவன் வந்தான் என்று பார்க்க, ஏராளமான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் என்று சொல்லி அவன் ஒரு திரள் கூட்டமாக 2 பரிவாரங்களோடு அவன் புறப்பட்டு வந்தான் என்று அவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். காரணம், கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே உண்மை உள்ள கர்த்தர். அவர் சொல்லின ஒவ்வொரு நல் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் நம்மை கைவிடுவதே இல்லை. கைவிடாமல் நடத்துகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. காரணம், அவர் இரக்கமுள்ள கர்த்தராக இருக்கிறபடியால். ஆமென். நாம் ஆராதிக்கிற கர்த்தர், அவன் ஏன் அவர் நம்மை கைவிடுவதில்லை? அவர் இரக்கமுள்ள கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது, ஆமென், உபாகம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். ஆமென். அவர் எப்படிப்பட்ட தேவன்? இரக்கமுள்ள தேவன். நம்முடைய தேவன் உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமென். உன்னை அழிக்கவும் மாட்டார், உன்னை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் இரக்கமுள்ள தேவன். எனவே அந்த தேவன் நம் கூட இருந்து அந்த யாக்கோபை காப்பாற்றின, கைவிடாமல் காத்த அதே தேவன் இந்த கடைசி நாட்களில் நம் கூடவே இருக்கிறது அதே கர்த்தர் தான். ஆமென். உலகத்தின் முடிவு பொருந்து சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். எனவே அந்த கர்த்தர் நம் கூட இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 38 வருடமாக, ஆமேன், அந்த பெதஸ்தா என்று சொல்லக்கூடிய அந்த குளத்தண்டையிலே 38 வருடம் வியாதிப்பட்ட ஒரு மனிதன் படுத்து கொண்டிருக்கிறான். ஆமேன். இயேசு அவனை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். 5வது வசனம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஹல்லேலூயா. சுகமாக விரும்புகிறாயா? 38 வருடம் வியாதிப்பட்ட மனுஷனுக்கு அவன் சுகமாக விரும்புவானா அல்லது மரித்து போக விரும்புவானா? எப்படியாவது நான் சுகமாக வேண்டும். ஹல்லேலூயா. வியாதியில் இருக்கிற மனிதனுக்கு அவன் நினைவெல்லாம், நான் இப்பொழுது, இன்னைக்கு, நாளைக்கு, எப்பொழுது நான் சுகமாவேன், நான் பலன் அடைவேன், நான் எழுந்திருப்பேன், நான் நடப்பேன் என்ற அந்த அவன் எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருக்கும். எப்பொழுது இந்த வலி என்னை விட்டு போகும், எப்பொழுது இந்த வேதனை என்னை விட்டு போகும் என்று சொல்லி அவன் காத்திருப்பான். அதுபோலத்தான் இந்த இடத்திலே காத்திருக்கிறான். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. என்ன ஸ்பெஷல் அந்த குளத்துக்கு? அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பை உடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து
தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. அந்த தண்ணீர், அந்த பெதஸ்தா என்ற குளத்துடைய தண்ணீர், தேவ தூதர்கள் இறங்கி அதை கலக்குகிற பொழுது எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் முதலாவது முந்தி யார் இறங்கி அந்த குளத்தில் இறங்குகிறானோ அவன் சுகமடைவான் என்று நான் இங்கே பார்க்கிறோம். எனவே அங்கே வந்து இந்த மனுஷன் காத்திருக்கிற அவனுக்கு 38 வருடம் வியாதியிலே சுகமில்லாமல் காத்திருக்கிறான். இயேசு அவனை பார்த்து கேட்டார், சுகமாக விரும்புகிறாயா? ஹல்லேலூயா. அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. ஆமென். வியாதிப்பட்ட மனிதன் கூட இருக்க ஒருத்தனும் இல்லை. இன்றைய நிலைமை தான் பார்க்கிறோம். இதான் என்ற நிலைமை. வியாதிப்பட்ட மனிதன் இன்றைக்கு கலங்குகிறான். ஆறுதல் சொல்ல இல்லை. அவர் சொல்றார், என்னை கொண்டு போய் விடுகிறது ஒருவனும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். எத்தனை பரிதாபமான நிலைமை பாருங்கள். இவன் யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்களுக்கு சுகம். எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாலும் அந்த குலத்துடைய ஸ்பெஷல். ஆனால் அவனால் முடியல. ஏன்னா அவனுக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை. அவனை தூக்கி அல்லது இறக்கி அவன் நடக்க வைத்து கொண்டு போய் முதல்ல அந்த குளத்தில் அவனை தள்ளுவதற்கு, அந்த குளத்தில் இறக்குவதற்கு ஒருவரும் உதவிக்கு ஆள் இல்லாதனாலே 38 வருடமாக வியாதியிலே இருக்கிறான். அந்த குளக்கரையில் கடுத்து கிடக்கிறான். அவனுக்கு முடியாத நிலைமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதன் மேன்மை அடைவதற்கு, உயர்வதற்கு, முன்னேறுவதற்கு உதவிகள் தேவை. ஆமென். ஒரு வாலிபனாக இருந்தாலும் ஒரு குடும்பமாக இருந்தாலும் சில உதவிகள் அவர்களுக்கு செய்யும் பொழுதுதான் அந்த குடும்பம் மேன்மை அடையும். வறுமையில் இருக்கிற குடும்பம் மேன்மை அடையும் என்றால் சில உதவிகள் தேவை. ஆமேன். தேவையில் உள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற பொழுதுதான் மேன்மை அடைவார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு இங்கே வருகிறார். ஒருவரும் அவருக்கு உதவி செய்ய இல்லை என்றதை தெரிந்த ஆண்டவர், மன உருக்கமுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர் இந்த மனிதனை தேடி வருகிறார். இயேசு சொன்னார், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ இரக்கமுள்ள ஆண்டவர் வந்து அவனை பார்த்து பேசினார். அவனுடைய மன வேதனை அவர் பார்த்து அவர் சொல்றார், நீ குளத்தில் போய் இறங்க தேவையில்லப்பா, குளத்தை உண்டாக்கின கர்த்தர். ஆமென், ஆமென். மனிதனை உண்டாக்கின கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். ஆமென். நீ குளத்தில் இறங்க தேவையில்லை. ஆமென். கர்த்தர் நானே வந்திருக்கிறேன். அதனால நீ என்ன பண்ணு, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையில வல்லமை வெளிப்பட்டது. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி, உடனே அந்த மனுஷன் சுகமாகினான். தன் படுக்கை எடுத்துக்கொண்டான், நடந்து போனான். ஹல்லேலூயா, ஆமேன். சத்தமா சொல்லுங்க, ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு சொன்ன அந்த வார்த்தையில ஆமேன் வல்லமை உண்டு வெளிப்பட்டது. சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையில வல்லமை வெளிப்பட்டது. உடனே அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்தது என்ன? அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஆமென். பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. வந்துட்டாங்க ஒரு கூட்டம். எப்படி ஓய்வு நாளில் நீ எப்படி சுகமான, என்னாச்சு, யாரு, எப்படின்னு கேட்டா, இயேசுதான் என்னை சுகமாக்கிறது, இயேசுதான் என்று சொன்ன பொழுது உடனே இயேசுவை கொலை செய்ய வேண்டும், கொன்று போட வேண்டும் என்று ஒரு கூட்டம் வருகிறது. வியாதிப்பட்டு சுகமில்லை, உதவி செய்ய ஆள் இல்லாத சூழ்நிலை கிடக்கிற மனிதனுக்கு உதவி செய்ய ஒருத்தரும் வரல. இப்போ இயேசு வந்தவனை சுகம் கொடுத்தவனை எழுப்பி விட்ட பொழுது, அது எப்படி இன்னைக்கு ஓய்வு நாள் ஆச்சு, இன்னைக்கு எப்படி செய்யலாம், நாளைக்கு எப்படி செய்யலாம், இதை எப்படி செய்யலாம், யார் செஞ்சா என்ன செய்ய, விசாரணை பண்ணி ஆமேன் பிரச்சனை பண்ணுவதற்கு, ஆமேன் உதவி செய்ய ஆள் வரல. நீங்கள் உபத்திரம் கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு தான் நிலைமை. கர்த்தருடைய பிள்ளைகளே, உதவி செய்ய ஒருவர் வரமாட்டார்கள்.
உபத்திரவம் செய்ய ஆள் ரெடியாக இருப்பார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் கூடவே இருக்கிறார் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு வருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சொந்த பந்தங்கள், நண்பர்கள் கொஞ்ச நாள் கூட இருப்பார்கள், உறவுகள் கொஞ்ச நாள் கூட இருக்கும். ஆமென். சில சூழ்நிலைகள் அவர்கள் பிரிந்து போக வேண்டிய நிலைமைகள் வரும். ஆனால் கடைசி மட்டும் நம்ம கூட இருப்பவர் கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறதுனால நம்மை கைவிட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அன்பு சகோதரனே, சகோதரி, அந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற உன்னை அவர் கைவிட மாட்டார். ஆமென். அதான் நாம் பார்க்கிறோம், அவர் கைவிட மாட்டார். ஆமென். என்ன பண்ண மாட்டார்? அவர் அழிக்க மாட்டார் என்று சொல்லி அவர் செய்த உடன்படிக்கை மறக்க மாட்டார் என்று உபாகமத்தில் நாம் படித்தோம் பாருங்கள். எனவே அந்த தேவன் உங்களை காத்துக்கொள்வார். ஆமென். எனவே அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள், அவருடைய வார்த்தையை நம்புங்கள், அவருடைய பார்வைக்கு செம்மையான சமாதானமான அந்த வழியை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. எனவே நம்ம கைவிட மாட்டார். ஒரு விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது, அவருடைய பார்வைக்கு நம்ம பொல்லாப்பு செய்யும்படி நாம் எத்தனைப்படக்கூடாது. அவருடைய பார்வைக்கு நம்ம பொல்லாப்பு செஞ்சோன்னு சொன்னால் அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியாது. அதே உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும், ஒரு காரியத்தை பார்க்க முடியும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்கள். நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளை பெற்று தேசத்திலே வெகுநாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான சொரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாம் ஆராதிக்கிற கர்த்தர் இரக்கமுள்ள கர்த்தர் என்று பார்த்தோம். ஒரு மனுஷனை உதவி செய்ய வராத சூழ்நிலையில கர்த்தர் வந்து அங்கே உதவி செய்து அவனை எழுந்து நடக்க பண்ணினார் என்று நாம் பார்த்தோம். அவருடைய இரக்கத்தை பார்த்தோம். அதே சமயம் கர்த்தரை நம்பியிருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பொல்லாப்பானதை செய்வோம் என்று சொன்னால் இங்கே 24ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஹல்லேலூயா. இரக்கம் உள்ள தேவன் தான். ஆனால் இன்னொரு பக்கம் நாம் பார்த்தால் அவர் பட்சிக்கிற அக்கினி, எரிச்சல் உள்ள தேவன் என்று பார்க்கிறோம். எனவே நீங்கள் இரக்கமுள்ள ஒன் சைடாக போயிடாதீங்க, பேலன்ஸ் தேவை. இரக்கமுள்ள ஆண்டவர் எனக்கு இறங்குவார்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்று சொன்னார், நியாயம் தீர்ப்பாவார். ஹல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால இங்கே எச்சரிக்கையாக சொல்லுகிறார், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தர் கொடுக்கிற தேசத்தில் ஆமென் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால கர்த்தரை மறந்து யாதொரு விக்கிரகத்தையோ யாதொரு சொரூபத்தையோ நீங்கள் உண்டாக்கி கர்த்தருடைய பார்வைக்கு கோபத்தை உண்டாக்கினா பொல்லாப்பை செய்தால் நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று கர்த்தர் அங்கே தம்முடைய ஜனங்களை பார்த்து எச்சரிக்கிறார். இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமி சாட்சியாக வைக்கிறேன், நீங்கள் அதில் நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். எப்பொழுது? கர்த்தருடைய பார்வைக்கு கோபத்தை உண்டாக்கி பொல்லாப்பு செய்யும் பொழுது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்யாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் தான் பொல்லாங்கை விட்டு விலகுங்கள், பொல்லாங்கை தோன்றுகிற யாவற்றை விட்டு விலகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அது இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய பார்வைக்கு நாம் பொல்லாப்பு செய்யக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கர்த்தருக்கு பிரியமாக, அந்த இரக்கமுள்ள தேவனுக்கு பிரியமாக செம்மையாக வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய வார்த்தை என்பதை நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமேன். அப்பொழுது ஆமேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் கர்த்தருக்குள் தேவனுடைய பார்வையிலே செம்மையானதை செய்ய நாம் எத்தனைப்பட வேண்டும். அந்த பொல்லாப்பு என்னன்னு சொல்லி நான் இங்கே பார்த்தேன்னு சொன்னால் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமேன். உன் தேவனாகிய கர்த்தர் ஆமேன் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனாலே அவருடைய பார்வைக்கு நாம் பொல்லாப்பு செய்யாதபடி ஜாக்கிரதையாக இருப்போம்.
ஆண்டவர் சொன்ன உடன்படிக்கையை மறப்பதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரோடு நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த உடன்படிக்கையை மறக்காதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருந்து நமக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். நமக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. எனவே நாம் அந்த உடன்படிக்கையை மறக்கக்கூடாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 28, 29 வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது ஆமேன், கர்த்தர் அந்த உடன்படிக்கை குறித்து அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் ஆமேன் 28, 29 பார்க்கிறோம். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளினால் வாக்குகளினாலே சாகிறானே. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. அப்போ அதுபோல தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கிற இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளோ கொடிதான ஆக்கணிக்கு பாத்திரவனாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவனுக்கு ஆமீன் எப்படி இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சியின் வாக்கினாலே அவன் கொல்லப்படுகிறானோ ஆமேன் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய குமாரனுடைய ஆமேன் குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கிற ரத்தம். ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தம் செய்தது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். அது உடன்படிக்கின்ற ரத்தம் ஆயிருக்கிறது. ஆமேன். இயேசு கல்வாரி சிலுவிலை சிந்தின பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை சுத்தமாக்கின அந்த தேவன். ஆமேன். அந்த தேவனை நாம் காலின் கீழாக மிதிக்கக்கூடாது என்பதை நாம் உணர வேண்டும். ஆமேன். ஒன்று குமாரனை அவர்கள் காலின் கீழ் மிதிக்கிறார்கள் என்று பொல்லாப்பு செய்கிற பொழுது என்ன நடக்கிறது? நம்மை சுத்தமாக்கின அந்த தேவனை, அந்த பரிசுத்த ரத்தத்தின் உடன்படிக்கையை நாம் இங்கே கெடுக்கிறோம். மட்டுமல்ல, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறோம் என்று பார்க்கிறோம். கிருபையின் ஆவி நாம் நிந்திப்போம் என்றால் வருகிற கொடிதான ஆக்கணையை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆக்கணைக்குள்ளாக நம்மை கொண்டு போகும்படியாக அல்ல, நம்மை அவரோடு கூட பரலோகத்தில் வாழும்படி அழைத்தான் அந்த தேவன். ஹல்லேலூயா. எனவே நமக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த உடன்படிக்கையை நாம் மறக்காதபடி நாம் ஆராதிக்கிற தேவன் உடன்படிக்கையை மறக்காத தேவன். சொன்னதை செய்வார், நிறைவேற்றுவார், செய்து முடிக்கிற சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிறவர், சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர். எனவே தேவனுடைய பிள்ளைகள், ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 31, 32 வசனம் கூட நாம் வாசிக்க நாம் கேட்போம். உணர்வு இல்லாதவர்களுமாய், உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். உணர்வில்லாதவர்களாய், உடன்படிக்கையை மீறுகிறவர்கள். ஆமேன். கர்த்தரோடு செய்த உடன்படிக்கையை மீறுகிற உடன்படிக்கையை மீறுகிற அந்த பிள்ளைகளுக்கு ஆமேன் இங்கே நான் பார்க்கிறோம், அவர்கள் மரணத்திற்கு பாத்திரர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே நாம் தேவன் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அதை நிறைவேற்றி முடிக்கிறவர். நாம் தேவனோடு நமக்கு இருக்கிற உடன்படிக்கையிலே நாம் உண்மையாக இருந்து மறக்காமல் கர்த்தருடைய பார்வையிலே செம்மையானதை செய்வோம் என்றால் வேதம் சொல்லுகிறது, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நன்றாயிருப்போம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அது உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தை கூட நீங்கள் வாசிங்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தை பாருங்கள். நீயும் உன் பின்வரும் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாட்களாக இருக்கும்படிக்கு நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவா என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த தேசத்தில், கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தில் நாம் என்றென்றைக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சுகமாயிருக்க அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மறக்காமல் நாம் அதை ஆமேன் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பார்க்கிற இந்த இடத்துல ஆமேன் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் தேவன் நமக்கு கற்பித்திருக்க கற்பனையும் கட்டளையை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும் என்பதை நாம் மறக்கவே கூடாது. பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் முழு இருதயத்தோடு அவரை தேடும் பொழுது ஆமேன் 29ஆம் வசனம் பாருங்கள். அங்கிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய்,
உன் முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். நீ வியாகுலப்படை வேளா உன்னை தொடர்ந்து பிடிக்கும். கடைசி நாட்கள் தேவனாகி கர்த்தரில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவானாயானால். ஹல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பு செய்யாதபடிக்கு நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய பார்வைக்கு நேராக நாம் மனம் திரும்பி அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பொழுது கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை மறக்காமல் நிறைவேற்றி முடிப்பார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிப்பார். நம்மை கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே முழு இருதயத்தோடு கூட அவரை தேட வேண்டும் என்று பார்க்கிறோம். முழு இருதயம் எதை காட்டுகிறது? ஆமேன். அந்த முழு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதை காட்டுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே கட்டளை பார்க்கிறோம். இன்று உனக்கு கற்பிக்கிறவருடைய கட்டளையும் கற்பனைகளும் கைகொள்ள கடவாய். அப்போ கர்த்தருடைய கற்பனை என்ன, கட்டளை என்ன என்று சொல்லி பார்த்தால், ஆமேன், மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 37, 38, 39, 40 வசனங்களை நீங்கள் வாசிப்போம் என்று சொன்னால் தேவனுடைய கட்டளையும் கற்பனை நாம் அங்கே உணர்ந்து கொள்ள முடியும். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இது முதல் கற்பனை, பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. எனவே நாம் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக, நீ உன்னிடத்தில் அன்பாயிருக்கிறது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி இங்கு கர்த்தருடைய கற்பனையை கட்டளையை நாம் பார்க்கிறோம். எனவே தேவ பிள்ளைகளே, நாமும் நம்ம பிள்ளைகள் நன்றாயிருக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பார்வைக்கு செமையானதை செய்கிற பொழுது, ஆமென், கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை மறக்காமல் நம்மை நினைவு கூறுகிற நம்முடைய வாக்குத்தை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எனவே கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம். இரண்டாவதாக, அவருக்கு ஏற்ற இருதயம் நம்மிடத்தில் இருக்க ஒப்பு கொடுப்போம். அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்க ஒப்பு கொடுப்போம். ஆமென். செமையானதை செய்கிற பிள்ளைகளாக. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம் உபாகமம் 12:25 பார்க்கிறோம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே பாருங்கள். நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி நீ அதை, ஆமென், சாப்பிடலாகாது. நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதினால் நீயும் உன் பின்வரும் பிள்ளைகளும் நன்றாயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வதினால் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சந்ததியும் நன்றாயிருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வைக்கு நாம் செம்மையானதை செய்ய வேண்டும். ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல் தான் தேவன் பிரியம் வைக்கிறார். தாவீது சொல்லுகிறான் 143ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தில், உமக்கு பிரியமானதை செய்ய ஆமெனுக்கு கற்றுத்தாரும். ஆமென். செம்மையான உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக என்று சொல்லி, ஆமென், ஆண்டவருடைய செம்மையான வழியில் நடக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆமென், தாவீது. எனவே அதனால்தான் தாவீதை குறித்து ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் கூட இருக்கிறார், நம்மை பாதுகாக்க, ஆமென், நம்மோடு கூட இருந்து வழிநடத்த, நம்மை தைரியப்படுத்த, நமக்கு யாவை செய்து முடிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. நம்மை கைவிடவே மாட்டார். கண்களை மூடுவோம், முழங்கால் படியிடுவோம், ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மை காக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நான் செம்மையாய் செய்ய உம்முடைய கற்பனைகளை கட்டளை கீழ்ப்படிந்து முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு குறையினை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீ என்னை கைவிடாத தேவன் அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை,
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். கரங்களை பிடித்து நான் நடத்திடுவேன், உன் கரங்களை பிடித்து நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள எங்கள் ஆண்டவராகிய தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையிலே வீடுகளிலே கூடி நாங்கள் ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை பாட, உம்மை உயர்த்த நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு மகிமையுள்ள புத்தியுள்ள ஆராதனையை ஏற்றுக்கொண்டமைக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் அந்த யாக்கோபை கைவிடாமல் காத்தீரப்பா. அதுபோலவே இந்த நாட்களிலும் எங்கள் தேவன் உலகத்தின் முடிவு பொருந்தும் சகல நாட்கள் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை கைவிடாமல் எங்களை பாதுகாக்கிறவர் ஆண்டவரே, எங்களை வழிநடத்துகிறவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடினாலே எங்களை நீர் மறப்பதில்லை அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மையில் நம்பிக்கையோடு உம்முடைய பார்வையிலே செம்மையானதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே நடத்துவாராக. முற்றிலும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். விசுவாச மக்களை பேர் பேராக, சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் குடும்பம் குடும்பமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிரப்பட்டும். நல்ல சுகபலனோடு காத்துக்கொள்ளும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. சூழ்நிலைகள் மாறட்டும், இந்த நெருக்கமான போராட்ட நிலைகள் மாறட்டும். எல்லாவற்றையும் சுமூகமாக தேவன் மாற்றுங்கப்பா. ஆண்டவர், நாங்கள் தொடர்ந்து மகிமையாக உதுகலமாய் நம்முடைய ஆலயத்தில் ஆராதிக்கங்களை கூட்டி சேரும். நம்முடைய நாம மகிமைப்பட அற்புதம் செய்வீராக. எல்லா மகிமையும் பரலோக தேவனுக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருக மட்டும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலத்தான், உன்னை பாராதவர் போலத்தான். சோராதே என் மனமே, சோர்ந்து
போகாதே என் உள்ளமே. ஐயோ, என் பிள்ளையுடைய கண்ணீரின் கூக்குரல் தாங்க முடியவில்லை. என் பிள்ளைகளுக்கு யார் இளைப்பாறுதல் தருவார்கள்? கண்ணீர் வடிக்கிறாயோ? அழாதே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவர் உனக்கும் ஒரு அற்புதம் இன்றைக்கு செய்வார்.